இன்னைக்கு உங்களோடு ஐந்தாவது குறிப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முகமூடியின் பின்னால் நம்முடைய உண்மையான உங்களை மறைத்து விடாதிருங்கள். மாஸ்க் என்றால் என்ன? வாசிங்கம்மா. முகமூடி என்பது மறைப்பதற்காகத்தான். ஒரு மாஸ்க் நம்ம போட்டோம்னா நம்ம மறைச்சிடறோம். யோசித்து பாருங்க. திருவிழாக்கள், நாடகங்கள் அல்லது விருந்துகளில் முகமூடிகள் வேறுபட்ட முகத்தை முன்வைக்க பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு மாஸ்க் நம்ம போடும் பொழுது உண்மையான எங்களை நம்ம மறைச்சிடுறோம். ஒரு முகமூடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகளை மறைக்கவும், உண்மையாய் நீங்க யார் என்ற தோற்றம் அளிக்காம வேறொருவர் போல் இருப்பதுதான் மாஸ்க். வாசிங்கம்மா, எல்லாரும் வாசிங்க. ஒரு முகமூடி குறைபாடுகளை மறைக்கவும் நீங்கள் உண்மையில் இல்லாத வேறொருவரை போல தோற்றமளிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு மாஸ்க் போட்டோம்னா யாருன்னு தெரியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாஸ்க்குள்ள நம்ம மறையக்கூடாது. நம்முடைய உண்மையை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்கம்மா. ஆவிக்குரிய ரீதியாக பல கிறிஸ்தவர்களும் முகமூடிகளை அணிகிறார்கள். யோசித்து பாருங்க. பரிபூரணத்தின் முகமூடி, வலிமையின் முகமூடி, மதத்தின் முகமூடி. மற்றவர்கள் நம்மை எப்படி எதிர்பார்க்கிறார்களோ அப்படி நாம் பாசாங்கு செய்கிறோம். நம்முடைய உடைவுகள் பலவீனங்கள் அல்லது போராட்டங்களை, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் நாங்க என்ன செய்றோம்? மறைச்சிடறோம். நீங்க ஒழுங்கா ஜபிக்கிறது இல்ல, ஆனா ஜபிக்கிற மாதிரி உங்களை காண்பிக்கிறது. ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறது இல்ல, ஒரு மாஸ்க போட்டுறோம். நானும் பைபிள் வாசிக்கிறேன், என்ன நம்மளுடைய ஆவிக்குரிய பலவீனங்களை நம்ம மறைக்கிறோம். இதுதான் ஒரு மாஸ்க். நம்ம ஆவிக்குரிய ரீதியில ஒரு மாஸ்க்ல மறைச்சிடுறோம். சில பேர் நினைப்பாங்க முன் ரோல உட்கார்ந்தா ரொம்ப பரிசுத்தம். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க முன்னால உட்கார்ந்து பாவம் செய்யலாம், பின்னாலையும் உட்கார்ந்து பாவம் செய்யலாம், நடுவுலையும் உட்கார்ந்து பாவம் செய்யலாம். நம்மள ஆவிக்குரிய ரீதியில இல்லாதத இருக்கிறது போல காட்டுறது தான் மாஸ்க். நம்முடைய வாழ்க்கைய நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில நாங்க பெரியவங்க என்ன ஒரு மாஸ்க் போட்டு நம்ம வாழ பழகிட்டோம். ஆண்டவர் உங்க முகத்தை பார்க்கிறது இல்ல, உங்க சொல்லுங்க உங்க சத்தமா உங்க உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு don't live under a disguise of a mask. ஜெபிக்கிறது இல்ல, வாரம் முழுதும் உபவாசம் பண்றது இல்ல, யாராவது சண்டைக்கு வந்தா சாரியை எடுத்து கொழுவி வச்சுட்டு போயிடுறது, சண்டைக்கு அந்நிய பாஷையில பேசி சண்டை பிடிக்கிறது.
இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றவங்க தான் வாரம் முழுதும் படம் பார்க்குறாங்க. எந்த புது படம் வந்தாலும் பார்த்துடுறாங்க. எல்லாம் உட்கார்ந்து டிவி ஓடிட்டே இருக்கும். வீட்டில் எப்ப பாரு டிவி தான், எப்ப பாரு தலைவர் தான், எப்ப பாரு ஏதாவது கபாலி வந்தா இவங்க தான் ஃபர்ஸ்ட் கபாலி பார்க்கிறது. மகிழ்ச்சி ஓடிடுறது. இப்போ ஒண்ணு வந்துச்சு, அதுக்கு என்ன பேரு? அதுக்கு என்ன பேரு தம்பி உனக்கு தெரியுமா? அவன் ஏன் அசிஸ்டன்ட் அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். கூலி கூலி கூலியா. இதேதான் நம்ம வாழ்க்கை. வெளியில ஒரு வாழ்க்கை, உள்ளுக்குள்ள இன்னொரு வாழ்க்கை. The Lord is saying, ஆண்டவர் சொல்றாரு, மாஸ்க் என்ற பிரிட்டன்ஸ்ல ஒரு கிறிஸ்தவன் வாழக்கூடாது. இப்ப நீங்க 2 பேர் நல்லா ஊழியம் செய்றீங்க, ஏதோ சண்டை வந்துட்டு அதுக்கண்ணு பெரிய கலாட்டா மாதிரி பண்ணிடாதீங்க. சரி, ஒருத்தர் மன்னிச்சு விட்டுட்டு ஊழியத்தை செய்யலாம், அதுதான் முக்கியம். அதுக்கு பெரிய சண்டைக்கு பேரு நான் யார் தெரியுமா? என்ன ஒட்டனா அவனை அடிச்சு தொலைச்சிடுவேன். யார் இவங்க? ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பாடுறாங்க, அப்பா பிதாவே அன்பான தேவன். கன்னடா சர்வீஸ்ல இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். ஏதாவது கலாட்டா வந்தா உடனே கார்ல இறங்கி ஏ மகா கொத்தா நான் யாருன்னு, நನ್ ತಂದೆ ಯಾರು ಗೊತ್ತಾ? ಒಂದು ಹಾಕಿದಂದ್ರೆ ನೀ ಇಲ್ಲಿಂದ ಅಳ್ಸೂರ್ ಹೋಗ್ತೀಯ. ಇವರ್ದ ಇಪ್ಪದ ಇವರು ತೂಯರೇ ಲಿವಿಂಗ್ ಅಂಡರ್ ಯುವರ್ ಮಾಸ್ಕ್. நீங்க இல்லாதத இருக்கிறது போல காட்டுறது தான் மாஸ்க். அதான் மாஸ்க். முழு வாரமும் கெட்ட வாழ்க்கை வாழ்றது, ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பக்கத்துல இருக்கிறவங்க நினைப்பாங்க, இவர் இப்பதான் மோட்சத்துல இருந்து நேரா வர்றாருன்னு. தம்பி, நம்முடைய வாழ்க்கைய மாஸ்க்ல வாழக்கூடாது, இயேசுவுக்காய் வாழ வேண்டும். நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவேன், அதான் என் ஹாபிட். நான் உடனே சொல்லிடுவேன், எல்லாருக்கும் சொல்லிடுவேன். எனக்கு பிடிக்காட்டி தப்புன்னு சொல்லிடுவேன். அவங்க பிரச்சனை, அது ஏற்றுக்கொள்றதோ நாளைக்கு வராமட்டாலும் அவங்க ப்ராப்ளம். நான் சொல்றத நான் டுஷ்ன்னு சொல்லிடுவேன். பரிசுத்தவான் மாதிரி காட்டிக்கொள்றது உங்களுடைய குறைவுகளை, ஆவிக்குரிய ரீதியில உள்ள குறைவுகளை மறைக்கிறது தான் மாஸ்க். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னார், வாசிங்கம்மா. எவன் ஒருவன் எல்லாருக்கும் ஏற்றவாறு தன்னை வெட்டி கொள்ளுகிறானோ அவன் சீக்கிரத்தில் தன்னை மழித்துக் கொள்ளுவான். அப்படி என்ன? நான் திங்கள் கிழமையில இருந்து சனிக்கிழமை மட்டும் ஏதோ மாதிரி வாழ்றது. ஆனா இந்த தம்பிய பார்த்தோன்னே, ஹலோ பிரதர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா ஜெபிக்கிறீங்களா? உபவாசம் பண்ணீங்களா? ஆண்டவருக்காக வாழ்றீங்களா? நான் ஒரு பைபிளே தொடறதில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹலோ சிஸ்டர், ஹலோ பிரதர். எவன் மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண அவன் ஆக்ட் பண்றானோ அவனை ஒரு நாள் ஆண்டவர் வெட்டி போடுவாரு. அதுதான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்றாரு. ஆண்டவர் நீங்க இல்லாதத அவர் ஆசீர்வதிக்க முடியாது.
அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத தான் அவர் ஆசீர்வதிக்க முடியும். I want to tell this in English. God cannot bless you behind your mask. God will bless you for who you are. நீங்க ஜெபிக்கிறது இல்ல, நீங்க வாசம் பண்றது இல்ல, ஒரு ஜெபத்துக்கு வர்றது இல்ல, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணா வந்துடுறது. நாங்க இந்த சபைக்கு 20 வருஷம் வர்றோம். வந்து என்ன பண்ணீங்க? 40 சேரை உடைச்சிங்க உட்கார்ந்து. ஆண்டவருக்கா என்ன பண்ணீங்க? Don't live under your mask. God cannot use you under your mask. Remove the mask. Stand before God. உண்மையான உள்ளத்தை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண முடியும். கையுள்ளவர்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா, ஸ்டீஃபன் ஃபர்டிக் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய தாசன் சொன்னாரு, நீங்கள் பாசாங்கு செய்யும் நபரை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அம்மா, பாசாங்கன்னா என்ன? தமிழ்ல நீங்க திருச்சி தமிழ்ல என்ன பாசாங்கன்னா? பாசாங்குன்னா நடிக்கிறது. அதேதாம்மா, நான் தான் சொல்ல வந்தேன். உங்க நடிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு பெரிய பைபிளை தூக்கிட்டு வந்துடுறது. திங்கக்கிழமையில இருந்து இது எந்த குப்பையில கிடக்கோ தெரியாது. சில பேர் வீட்டுக்கு போங்க, எல்லா பைபிளும் இருக்கும், ஆனா ஒருத்தர் கூடிய அந்த பைபிளை தொட்டது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அதை தூக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு போறோம். தம்பி, நீ குளிச்சு சென்ட் போட்டு வர்றதுனால ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. உன் உள்ளத்தை பார்த்து தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. சில பேரை பாருங்க, எல்லாரையும் பத்தி உட்கார்ந்து அவங்க வீட்டுல பேசிட்டு இருப்பாங்க. அந்த பாஸ்டரா, அவர் எனக்கு தெரியும். இந்த பாஸ்டரா, அவரை எனக்கு தெரியும். சரி, ஒரு போண்டா குடு. அதை குடிச்சோடனே அவரை எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் வேண்டாங்களுக்கு. அவன் இருக்கிற விதத்துல இருக்கட்டும். தப்பு நானா? என் தப்ப மாத்திட்டேன்னா உலகமே மாறும். நாம் தேவனுக்கு முன்பாக முகமூடி அணியாமல் வாழும் பொழுது அவர் நம்மை மாற்றி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நமக்கு அதிகாரம் அளிக்கிறார். When you change your mask, God can use you. எத்தனை பேர் நேற்று ராத்திரி கொஞ்சம் தண்ணி அடிச்சிங்க? எத்தனை பேர் இந்த வாரம் பார்ல போய் கொஞ்சம் குடிச்சிங்க? எத்தனை பேர் இந்த வாரம் சிகரெட் அடிச்சு சுத்தி தெரிஞ்சுங்க? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பெப்பர்மின்ட் வாங்கி வாயில போட்டுட்டு வர்றது. ஆக்டிங். உங்க மாஸ்க்கு பின்னால வாழாதீங்க. உங்க மாஸ்க் எடுத்து போட்டு உண்மையாய் தேவனுக்கு முன்பாக நீங்க வாழும் பொழுது சும்மா சொல்லாதீங்க. Oh, I prayed for 3 hours. I prayed for 4 hours. ராத்திரி பூரா நான் ஜெபம் பண்ணேன், 5 வாதி வாசிச்சேன், நான் இது பண்ணேன், அது பண்ணேன். அதை உயர்த்தாதீங்க. உங்க மாற்றத்தை ஆண்டவர் உயர்த்த வேண்டும். சில மனைவிமார் புருஷன் வீட்டுக்கு வர்ற நேரம் தான் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஆண்டவரே. புருஷன் பாவம் நாள் பூரா வேலை செய்து வந்தா இந்த அம்மா வீட்டுக்கு வரைக்கும் தான் இந்த அம்மா வாசத்தை தொடங்கும். இவர் 4 நாள் வருவார், 5ஆம் நாள் அவர் போய் சாந்தி சாகரில் சாப்பிட்டு வந்துடுவார். இங்க போனா இந்த அம்மா எப்ப பாரு வாசம். ஆனா சண்டைக்கு வந்துச்சுன்னா, ஒரு சொருவிச்சுன்னா யாருமே பக்கத்துல நிக்க முடியாது. Get out of your mask. Your mask of holiness, get out. The mask of reading the Bible, get out. The mask of praying, get out. Change your life. Hallelujah.
என்னம்மா பாஸ்டர், நான் எல்லாம் 5 hour எல்லாம் ஜெபம் பண்றது இல்லை. நான் ஜெபம் பண்றது ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம். ஆனா இன்னைக்கு மட்டும் நான் யாரோட சண்டைக்கும் போகல. எங்க வீட்டுல பக்கத்துல எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. தம்பி, உன்னதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, உன்னதான் பார்க்கிறாரு. 1 சாமுவேல் 16:7 வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷ் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ராஜாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்த பொழுது அவன் he could not qualify himself to be selected. அவன் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியற்றவனாய் இருந்தான். மனுஷருக்கு முன்பாக தகுதியற்றவனா இருந்தான். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக அவன் தகுதி உள்ளவனாய் அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. வாசிங்க. தாவீது ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் அந்த சொரூபத்துக்கு பொருந்தவில்லை. அவரிடம் அரச முகமூடி இல்லை. அரச முகமூடி இல்ல. போர் வீரனின் முகமூடி இல்லை. ஆனாலும் அவருடைய இருதயம் உண்மையானதாக இருந்ததால் தேவன் அவரை அபிஷேகம் செய்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. அவ்வளவுதான் போதும். நீங்க எவ்வளவு ஸ்டைலா வர்றீங்கன்னு ஆண்டவர் பார்க்கல. நீங்க பவுடர் போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, இதெல்லாம் போட்டு இந்த கண்ணுக்கு சில பேர் கண்ணுக்கெல்லாம் போட்டுட்டு இப்படி வருவாங்க. எனக்கு பார்க்கவே பயமா இருக்கும். அப்படி மறைஞ்சு தான் பார்ப்பேன். பேய் வருதா ஆள் வருதானே தெரியல. எல்லாம் போட்டு நீங்க ஸ்டைலா வரலாம். அதை ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் உங்களுக்கு அரசன் முகமூடி இல்ல, போர்வீனன் முகமூடி இல்ல, உங்களுக்கு தெரிந்தெடுக்கப்படுகிற முகமூடி கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு உடைந்த உள்ளம் இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்களை ஆண்டவர் யார் என்று உருவாக்கினாரோ அதே போல நீங்க வாழ்ந்தால் ஆண்டவர் உங்களை எடுத்து உலகத்தையே கலக்க பண்ணுவாரு. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல யாக்கோபு ஏசாவை போல, வாசிங்கம்மா. யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற ஏசாவை போல நடித்தான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நடித்தான். சத்தமா சொல்லுங்க, நடித்தான். நல்லமா சொல்லுங்க, நடித்தான். நடிச்சு ஆசீர்வாதத்தை பெற்று ஓடிட்டான். உண்மையான ஆசீர்வாதம் என்ன? ஓடி இருக்க மாட்டான், அங்கேயே இருந்திருப்பான். நம்ம நடிச்சு செய்யற காரியங்கள் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. உண்மையாய் செய்யற காரியங்கள் தான் எங்களுக்கு சந்தோஷத்தை தரும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆனா ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், அம்மா அப்படியே வாசிச்சுட்டு வாங்க. அவன் மாறுவேடம் அணிந்து தந்தையின் ஆசீர்வாதத்தை திருடினான். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் அவனுக்கு பெனியேலில் கிடைத்தது. ஹல்லேலூயா. அங்கே யாருடைய அங்க அவன் போய் ஏசா, நான் ஏசா ஏசா என்று சொல்லத்துக்கு தேவையில்லை. உண்மையா போய் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஒரு ஏமாத்துக்காரன் யாக்கோபு, நீ உண்மைய சொல்லி முழங்கால் போட்டா உன்னுடைய ஆசீர்வாதம் 5 சந்ததிக்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா. உண்மைய சொல்லி நம்ம வாழ்ந்தோம்னா ஆண்டவர் எங்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை அவர் தருவாரே.
தாவீது சவுலின் கவசத்தை அணிய மறுத்தார் கோலியாத்தை எதிர்கொள்ள. வாசிங்கம்மா. தாவீது சவுலின் கவசத்தை அணிய மறுத்தார். அது ஒரு வகையான முகமூடி. ஆனால் அவர் கோலியாத்தை எதிர்கொண்டது தன்னுடைய உண்மையான அடையாளத்தோடு, ஒரு கவனும் சில கற்களும் மட்டும் வைத்திருந்த மேய்ப்பன் சிறுவனாக. Turn to your neighbor and say, be yourself. அவ்வளவுதான். சொல்லுங்க திருப்பி, be yourself. அந்த பெரிய சவுலுடைய கதெல்லாம் போட்டு நடக்கவே முடியாம கிட்ட போறதுக்குள்ள அவன் ஒரு உதவிட்டு இருப்பான் கோலியாத். When you are yourself, even the world comes against you, you will fight it. Amen. Somebody praise him. Hallelujah. Be yourself. இன்னொருவருடைய வேஷத்தை அணிந்து உங்க போராட்டத்தை போராடாதீங்க. உண்மையான உங்க வேஷத்தை போட்டு ஆண்டவருக்கு முன்பாக இருங்க. ஆண்டவர் வெற்றியை தருவாரு. Amen. Hallelujah. கடைசி 3 வசனம். அப்போஸ்தலர் 5:1-10. அனனியாவும் சப்பீராலும் தாராள குணமுள்ளவர்கள் போல ஆக்ட் பண்ணினாங்க. ஆனா ஆக்சுவலி எல்லா காசையும் எடுத்து வச்சுட்டு வந்தாங்க. ஆனா எல்லாரும் கொடுக்கறது போல கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் 10ல் ஒரு பங்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும் தசம்பா. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? ரொம்ப சர்ச்சில் எல்லாம் செக் பண்ணுவாங்க. நான் எல்லாம் அப்படி பண்றது இல்லை. நீங்க கொடுக்குறீங்களா? ஆண்டவருக்கு முன்னால கொடுங்க. நீங்களும் ஆண்டவர். I am not a lawmaker. ஆனா அனனியாவும் சப்பீராலும் எல்லாரும் கொடுக்கிற மாதிரி கொடுத்தாங்க. ஆனா அவங்க செய்தது பரிசுத்த ஆவிக்கு தெரிஞ்சிச்சு. 2வது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில மத்தேயு 23:27 ஆண்டவர் பரிசேயர் சதுசேயரை பார்த்து சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. ஏடபிள்யூ டோசர் சொன்னாரு, பாசிங்க, நாம் ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்க அழைக்கப்படவில்லை. We are not called to attract people. நாம் உண்மையானவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். We are called to be faithful. Amen. கடைசி வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். நீங்கள் தோல்வியை மறைக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு காலையும் தேவனுடைய இரக்கங்கள் புதிதாய் இருக்கிறது. புலம்பல் 3:22-23. இன்னைக்கு தப்பு பண்ணா அப்பாட்ட போய் அழுது கேட்டுடலாம். 2 கொரிந்தியர் 12:9. நீங்கள் பலமுள்ளவர்களாக நடக்க தேவையில்லை. தேவன் பலன் பலவீனத்தில் பூர்ணமாக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:21. நீங்கள் பரிபூரணராய் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்கள் தோல்விகளை மறைக்கிறார். Don't hide behind your mask. We hope you are blessed by this message. Please do follow Reverend Paul Thangaya and Reverend Sammy Thangaya on Instagram for more such powerful message clips. If you have a prayer request, you can email Reverend Paul Thangaya at tigerforjesus@hotmail.com. Full Gospel Assembly of God Church meets at 3 locations: FGAG Kannuru, FGAG Indranagar, and the FGAG Prayer and Retreat Center. If you'd like to support this ministry, you can send in your offerings via GPay or PhonePay to 98864 11111, or you can also scan the QR code.